இந்தியாவுடைய அனைத்து எதிர்க்கட்சிகளும் இவிஎம் மிஷின் மேலே சந்தேகமாக இருக்குது, அது தேர்தல் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது தேர்தல் ஆணையம் ஏன் இதை மறுக்குதுன்னு தான் தெரியல. ஏன்னா இவ்வளோ பெரிய ஜனநாயக நாடு எதிர்க்கட்சிகள் வைக்கும் குற்றச்சாட்டு உண்மை என்னும் பட்சத்தில் ஸ்தம்பிச்சு போயிடும். அதை விட ஒரு முறை பேப்பரில் தேர்தல் நடத்துறது நமக்கு சிறப்பாக இருக்கும். ஆகவே தேர்தல் ஆணையம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்மளே ஒரு தொகுதியில் முழுக்க ஆய்வு செய்து பார்த்தபோது 12 முதல் 18,000 வாக்குகள் தான் கிடைக்க வேண்டிய ஒரு தொகுதியில் அந்த கட்சிக்கு எந்த கட்சி மீது குற்றச்சாட்டு வைக்கப்படும் அந்த கட்சிக்கு 40,000 வாக்குகள் கிடச்சிருக்கு. அப்போ இதை அரசாங்கம் தேர்தல் ஆணையம் மூலமாக உடனடியாக இதை மறுபரிசீலனை செய்யணும். ஏன்னா ஒரு காலத்தில் பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடந்த தேர்தலில் அமெரிக்கா தலையிட்டு அந்த தேர்தலை நடத்தி வச்சு அதை தான் இன்றைக்கி மம்தா பானர்ஜி இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு போக வேண்டியிருப்பாங்க. அதன் காரணமாக இது போன்ற ஒரு அவமானம் நம் நாட்டுக்கு தேவையில்லை. உடனடியாக இந்திய அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இந்த வாக்குச்சீட்டு முறையில் ஒரு தேர்தலை நடத்த வேண்டும். அதுதான் ஜனநாயகத்துக்காக சிறப்பாக இருக்கும். இதில் செலவுகளை எல்லாம் கணக்கில் கொள்ளக்கூடாது.